பெரியவா போற்றி, பெரியவா போற்றி, பெரியவா எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, இறைவா போற்றி, இறைவா சர்வஜ்ஞா சர்வவ்யாபி மகா பெரியவா சரணம், மகா பெரியவா சரணம், சர்வஜ்ஞா சர்வவ்யாபி மகா பெரியவா சரணம், மாய பிறப்பருக்கும் மகா பெரியவா போற்றி, மாய பிறப்பருக்கும் மகா பெரியவா போற்றி. அபார கருணா சிந்தம் ஞானதம் சாஸ்திரபுரம் ஸ்ரீ சந்திரசேகர குரும் பிரமாமதானம் கலியுதெய்வம் காஞ்சமான். இந்த யூடியூப் சேனல் பிரத்யேகமான மகாபெரியோட பக்தர்களுக்கு ஏற்பட்டு கொண்டிருக்கும் அனுபவங்களை ஒவ்வொரு நாளும் ஒரு அனுபவம். அதுக்கு ஒரு தலைப்பு. இந்த அனுபவத்தோட தலைப்பு, நாம் எதுவுமே சொல்லவே ஆரம்பிக்கலையே, நாம் எதுவுமே சொல்ல ஆரம்பிக்கலையே, நம்ம எதுவும் சொல்ல வேண்டாம். இந்த சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாலும் பண்ணுங்கள், தினமே பாருங்கள். என்ன சொல்கிறோம் அப்படிங்கிற அதுக்கு டைட்டிலும் இந்த டிஸ்கிரிப்ஷன் நம்ம ஒரு சேனலில் மட்டுமே பெரிய அனுகிரகத்தில் நடந்துட்டுருக்கு. இதை நம்ம தான் முதல் ஆரம்பித்து போயின்னு இருக்கு. இதெல்லாம் பெரிய அனுகிரகம் தான். நம்ம எதுவுமே சொல்லவே ஆரம்பிக்கலை அப்படின்னா அப்புறம் பரமேஸ்வரனுக்கு இருக்கார், அவர் பார்த்துப்பார் எல்லாத்தையுமே. அதுதான் இது காமிக்கிறது. நம்ம எல்லாம் நினச்சிட்டு இருப்போம், நம்ம ஏதோ போய் சுவாமிகிட்ட போய் வேண்டிட்டா தான் அவருக்கு காதில் விழும் அப்படின்னு. பெரியவா பரமேஸ்வரனுக்கு எல்லாமே தெரிஞ்சிடும், என்ன நம்மளுக்கு என்ன தேவைங்கிறது அவரே பார்த்து அனுகிரகம் பண்ணிடுறார். அதுதான் இது காமிக்கிறது. இந்த இன்சிடெண்ட்டை பிரம்மஸ்ரீ கணேச சர்மா அவருடைய ஒரு உபன்யாசத்தில் சொல்லியிருக்கார். காஞ்சி மடத்தில் மகாபெரிவா தரிசனம் கொடுத்துட்டே இருக்கார். அப்போது ஒரு பக்தர் ஒரு தட்டில் வெத்தலை, பாக்கு, புஷ்பங்கள், பழங்கள், அதோட ஒரு தங்க காசு, நல்ல திடமாக ஒரு காசு, அதை வச்சு சமர்ப்பணம் பண்ணார். அந்த பக்தர் கிளம்பிட்டார், அனுகிரகம் வாங்கிட்டார், பிரசாத் வாங்கி கிளம்பிட்டார். அவர் எதுக்காக பண்ணார்னு அவர் சொல்லலை. அவர் ஏதாவது வேண்டின்னு இருக்கலாம், பெரியவாளை வேண்டின்னு இருப்பார், அது நடந்திருக்கும். அந்த காரிய சித்தி ஆனதுனால இந்த கிருத்தஜ்ஞை தெரிவிக்கிறதுக்காக வந்திருக்கலாம், பண்ணியிருக்கலாம். அவள் 2 பேருக்குள்ளே அது தெரியலாம். அவர் எதுவும் பேசிக்கலை, கிளம்பிட்டார். அந்த வரிசையிலே ஒருத்தர் இருந்திருந்தார். அவர் வேலூரில் அந்த சலூன் கடை ஒன்று வச்சுருக்கார். அவர் ஒரு முடி வெட்டுறார், முடி திருத்துறவர், பார்பர். அவர் வந்தார். அவருடைய டேர்ன் வந்தோடனே அவர் தட்டில் ஒரு பொண்ணு கல்யாணம் போல் இருக்குது, அதெல்லாம் சொல்லலை. அதுக்கு மேலே எல்லாம் பழம் பூவெல்லாம் வச்சு மூடி எடுத்து அப்படியே அந்த பத்திரிக்கையோடு சேர்த்து அப்படியே வச்சு அவரும் எல்லாரும் நமஸ்காரம் பண்ணுறதை பார்த்துட்டே வந்தார் இல்லையா. யாராவது சொல்லி அனுப்பிச்சிருப்பா. மகாபிரிவா அப்படிங்கிற ஒரு சங்கராச்சாரியர் இருக்கார் காட்சி படத்தில். அவர் போய் பார்த்தீங்கன்னா அவர் ஏதாவது உங்களுக்கு பொண்ணுக்கு ஏதாவது படத்துக்கு பணம் எதாவது கொடுப்பார், ஏதாவது சொல்லியிருப்பா. அது எதாவது நம்பி அவர் வந்திருக்கார். அவர் எதுவும் சொல்லலை, கீழே நமஸ்காரம் பண்ணி எழுந்து நின்றார். எல்லோரும் பண்ணுற மாதிரி நம்மளும் பண்ணலான்னு பண்ணிட்டார். அது உள்ள பத்திரிக்கை இருக்குது. அவர் எழுந்தோடனே மனசில் பத்திரிகை நினச்சிட்டார், தன்னோட பொண்ணுக்கு அந்த தங்க காசு, அவர் 4-5 பேர் நகர்ந்துட்டா. அதுக்கப்புறம் தான் இவர் போகிறார். அந்த தங்க காசு கொடுத்தவர் போயிட்டார் மனுஷர். அது அங்கேயே தான் இருக்கா என்னன்னு இவருக்கு தெரியாது, இவரால் கண்டுபிடிக்க முடியாது. அந்த தங்க காசு நம்மளுக்கு கொடுத்தா நல்லா இருக்குமேன்னு மனசில் அவர் நினச்சிட்டே தான் இருக்கார். அதுக்கப்புறத்துலேருந்து அது நடக்குமா என்னன்னு பெரியவாளுக்கு தானே தெரியும், பரமேஸ்வரனுக்கு. பெரியவா என்ன பண்ணால், ஏதோ செய்கை பண்ணால் உடனே அந்த இவர் அடுக்கு தொண்டர் புரிஞ்சுட்டு அந்த தட்டை அப்படி தள்ளி, இதில் தங்க காசு உங்களை எடுத்துக்க சொல்கிறா பெரியவா அப்படின்னா, இந்த காசை எடுத்துக்கோங்க, தங்க காசில். பார்பர் அதை கையில் எடுத்துட்டு, பெரியவா என்ன சொன்னான்னா, எடுத்துக்கோ, உன்னோட பொண்ணு கல்யாணத்துக்கு அது தேவைப்படும்னு சொல்லிட்டார் பெரியவா. அவர் எடுக்கும்போது அதை சொல்லிட்டார். அவருக்கு ஒரே இதை தாங்க முடியல. பெரியவா எப்படி ஒரு அனுகிரகம் பண்ணுறாருன்னு அவரால் கண்ட்ரோல் பண்ண முடியாமல் அழ ஆரம்பிச்சிட்டார். பெரியவாவுக்கு முன்னாடி திருப்பி நமஸ்காரம் பண்ணார்.
அதாவது நம்ம வந்து பெரியவா முன்னாடி போய் நமஸ்காரம் பண்ணி நம்மளுக்கு இது வேணும் அது வேணும்னு எதுவுமே வேண்டிக்க வேண்டாம். பரமேஸ்வரனான மகாபெரிவாளுக்கு நமக்கு என்ன தேவைன்னு தெரியும் அவருக்கு. அதை விட முக்கியமானது நம்மளை கூப்பிடுறதே பரமேஸ்வரனான மகாபெரிவா தான் அவரை தரிசனம் பண்ணுறதுக்கு. அதனால் அவருடைய அனுகிரகம் இல்லை அவனொருளாலே அவன் தாழ் வணங்கின்னு சிவபுராணம் சொல்கிறது. அதனால் நம்ம போகலாம்னு நினச்சாலும் பெரியவாளை தரிசனம் பண்ண அது பெரியவா அப்படி பெரியவாங்கிற பரமேஸ்வரனோட அனுகிரகம் இல்லைன்னா அந்த புத்தியே வராது. அந்த புத்தியை கொடுக்குறதே அவர் தான். அதனால் நம்ம போகவே மாட்டோம். எப்போ போகிறோமோ அதுக்கு ஒரு அனுகிரகம் இருந்தால் தான் போக முடியும். அதனால் அந்த பார்பரியம் வேலூர்லேருந்து கூப்பிட்டது மகாபிரிவா அப்படிங்கிற பரமேஸ்வரங்கிறதுனால அவருடைய பொண்ணோட கல்யாணத்துக்காக அவர் வந்திருக்காருன்னு பெரியவாளுக்கு தெரியாதா? அந்த பத்திரிகையை பார்த்தா தானே. அதனால் உன் பொண்ணு கல்யாணத்துக்கு இது தேவைப்படும் எடுத்துக்கோ அப்படின்னு பெரியவா சொல்கிற வரைக்கும் இவர் தன்னோட பொண்ணு கல்யாணம்னு சொல்லவே இல்லை. அதனால் சொல்லாமலேயே அவருடைய கஷ்டத்தை பெரியவா தீர்த்திருக்கார். நாம் எதுவுமே சொல்ல ஆரம்பிக்கலையே அப்படின்னு அவர் மனசில் நினச்சிட்டாராம். எதுவுமே சொல்ல வேண்டாம், நமக்கு பெரியவா கிட்ட நம்மளுடைய பக்தியை சமர்ப்பணம் பண்ணிட்டா போகிறோம், மீதி எல்லாத்தையும் அவரே பார்த்துப்பார் அப்படிங்கிறது இந்த ஒரு சின்ன ஒரு டைத்துக்குள்ளே நம்மளுக்கு புரியுறது. அப்படின்னா பெரியவாடைய அந்த மாதிரி அனுகிரகம் பண்ணியிருக்கார், அதனால் புரியுறது. நம்ம சொல்கிறதுனால ஒன்றும் புரியல. ஜெய ஜெயசங்கர மகாபிரிய பாதவே சரணம், மகாபிரிய பாதவே சரணம்.